ஈரோட்டில் விஜயின் பிரச்சார கூட்டம் நாளை நடைபெற உள்ள நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ள போலீசார் வருகை புரிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், விவரங்கள் என்ன? கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தாவேகாவினுடைய ஒரு பொதுவெளியில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சார கூட்டம் ஒரு 80 நாட்களுக்கு பிறகு நடக்கிறது. ஈரோட்ல பெருந்துறை அருகே விஜயமங்கலம் என்ற பகுதியில் நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த பிரச்சார கூட்டத்துல விஜய் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் இதில் ஒரு 35,000 பேர் கலந்து கொள்வார்கள், இதுல பங்கேற்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கேற்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள், வசதிகள் இவற்றை செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில தற்போதிலிருந்தே காவல்துறையினுடைய பாதுகாப்பு என்பது தீவிரமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட தற்போது வந்திருக்கக்கூடிய காவல்துறையினுடைய எண்ணிக்கையே ஒரு 1000 கூடும். நாளை ஒரு 2000 பேர் வரை போலீசார் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தேவைக்கு ஏற்ப, அதாவது கூட்டம் அதிகமாக வருகிறது என்றால் அந்த தேவைக்கு ஏற்ப காவல்துறையினர் வரவழைக்கப்படுவார்கள் என்றும் போலீசார் தரப்புல கூறப்படுகிறது. ஒரு 25,000 பேர் பொதுமக்கள், 10,000 பேர் கட்சியினர் என்று தாவேகா தரப்பிலிருந்து அவருடைய கட்சியினர் தரப்பிலும் தெரிவித்திருக்கிறார். இவர்கள் தான் அனுமதி அந்த நிபந்தனைகளாக கொடுக்கப்பட்ட அந்த பிரமாண பத்திரத்திலும் கொடுத்திருக்கிறார்கள் 35,000 பேர் என்றாலும் பல இடங்களில் பல ஊர்களில் இருந்தும் இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய இடம் தேசிய நெடுஞ்சாலை என்பதனால அந்த வழியாக செல்லக்கூடியவர்களும் வருவார்கள் என்பதனால அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கும் கூடுதலாக போலீசார் அந்த நேரத்துக்கு உட்பட்டு வரவழைக்கப்படுவார்கள் என்றும் காவல்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய காவல்துறையினர் இந்த பிரச்சார கூட்டம் நடைபெறக்கூடிய இடங்களுக்கு முன்பாக பல்வேறு இடங்கள்ல தற்போது அவர்களுக்கு அதிகாரிகள் ஆலோசனை செய்து வருகிறார்கள். எவ்வாறு கூட்டம் கூடினால் அதை எவ்வாறு முறைப்படுத்துவது என்பது குறித்த ஆலோசனைகள் அவர்களுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. ரோல் கால் என்று சொல்லக்கூடிய காவல்துறையினுடைய நடைமுறை பல்வேறு இடங்கள் நடக்கிறது. போன்ற போக்குவரத்து காவல்துறையினரும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த ரோல் காலும் அதற்கான உத்தரவுகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.